வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். இது சிபிஎல்லின் சிந்தனை களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நேர்மைக்கும் உண்மைக்கும் பரிசு. நாம் ஏற்கனவே நேர்மையை பற்றி உண்மையை பற்றி அடிக்கடி சொல்லிட்டே வரோம். இன்றைக்கு இன்னொரு நிகழ்ச்சி. 1988ஆம் ஆண்டு தென்கொரிய தலைநகர் சியோல் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன. அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் உச்சமாக கருதப்படக்கூடிய 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு உலகின் வேகமாக மனிதன் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டி. ஏற்கனவே அந்த போட்டியில் 2 முறைக்கு மேல் தங்கப்பதக்கம் வென்ற கார்ல் லூயிஸ் என்கின்ற ஒரு அமெரிக்க வீரர் பங்கேற்கிறார். அவருக்கு மிக கடுமையான போட்டி தரக்கூடிய ஒரு வீரராக கனடா நாட்டினுடைய பென் ஜான்சன் அவர்கள் களமிறக்கப்பட்டார். இறுதியில் ஒரு புதிய சாதனையோடு பென் ஜான்சன் தான் வெற்றி பெற்றார் அந்த போட்டியில. ஆனால் அந்த போட்டி முடிந்தவுடன் அவருடைய இரத்த பரிசோதனைகளை செய்யப்படும் பொழுது ஊக்க மருந்து சோதனையில் அவர் ஊக்க மருந்து பயன்படுத்தியதாக நிரூபிக்கப்பட்டதால் அந்த தங்கப்பதக்கத்தினுடைய வாய்ப்பை இழந்தார், தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். எனவே அவருக்கு அடுத்தபடியாக வந்த கார்ல் லூயிஸ் அவர்களுக்கு அந்த தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. பொதுவாகவே கார்ல் லூயிஸ் எப்படின்னா 9 தங்க பதக்கங்களை அவர் வென்றிருக்கிறார் ஒலிம்பிக் போட்டியில. நீளம் தாண்டுதல், 200 மீட்டர், 100 மீட்டர் என்று அந்த 3 விஷயத்திலையும் அவர் ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடுவார். 9 தங்க பதக்கங்கள் பெற்ற ஒரு மிகப்பெரிய வீரர். இன்றைக்கும் அவருடைய நினைவுகளை நாம் பகிர்ந்து கொண்டே இருப்போம். பொதுவாக அத்லெட்டிக்ஸ் விளையாடுறவங்க அவரை ஃபாலோ பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா உலகின் மிக வேகமான ஒரு மனிதராக பல ஆண்டுகள் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் கார்ல் லூயிஸ் அவர்கள். அவருக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய செயல்பாட்டை நேர்மையாக செய்வார். எந்த விதமான சலசலப்புக்கும் அஞ்சாமல், எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் அவர் உறுதியாக இருந்தார். அது மிகப்பெரிய ஒரு உண்மை. அந்த உண்மைக்குத்தான் அவருக்கு தவறினாலும் அந்த பரிசு தானாக வந்ததாக அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடு தன்னை தடகளத்தில் அவர் ஈடுபடுத்திக் கொண்டார் என்பதை பார்க்கலாம். எனவே விளையாட்டு வீரர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம். பிள்ளைகளுக்கு இப்பெல்லாம் நிறைய ஜிம்முக்கெல்லாம் போறாங்க. நிறைய ஜிம்முக்கு போயிட்டு புரோட்டீன் பவுடர் அது இதுன்னு நிறைய சாப்பிடுறாங்க. அதெல்லாம் எவ்வளவுக்கு ஆரோக்கியமானது, நம்முடைய உடலுக்கு ஏதுவானது என்பதை கொஞ்சம் கண்டறிந்து அதன் பிறகு அதை பயன்படுத்துங்கள். நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அதனால இருக்கு. நிறைய சிறுநீரக பிரச்சனைகள் வருது, இரத்த சர்க்கரையில நிறைய மாற்றங்களை கொண்டு வருது அந்த உணவுகள் எல்லாம். அதனால அவற்றையெல்லாம் கொஞ்சம் உடல் உறுதி அடையணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய அன்றாட உணவுகள்லேயே அவற்றை பக்குவப்படுத்த முயற்சி செய்வோம். புதிதாக நீங்க எதையும் தேடி அலைந்து கண்டுபிடித்து நிறைய செலவு செய்து அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நல்ல நேர்மையான முறையில நேர்மையான பயிற்சி கொடுத்து நேர்மையாக விளையாட வைத்து உண்மையாக இருக்கும் பொழுது அந்த உரிய பரிசுகள் உரிய நேரத்தில் நம்மை வந்து சேரும். அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல உதாரணம். நம்மை விட்டு போனது கூட திரும்பி வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் கார்ல் லூயிஸ் அவர்களுக்கு வந்தது. மகிழ்ச்சியாக இருந்தார். இன்றும் பலருக்கும் அவர் மகிழ்ச்சியின் உதாரணமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் பிறரையும் மகிழ்விப்போம், நமக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருள், இது விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு உணவுப் பொருள் தான் ரவை. நம்ம எல்லாரும் ரவையில பல வகையான உணவுகளை செய்து சாப்பிட்டுருக்கிறோம். சிலருக்கு ரவை உப்புமானாலே பிடிக்காது இல்லையா, உப்புமாக்குன்றதுனாலே எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா அதுல அவ்வளோ போஷாக்கு இருக்கு, அவ்வளோ சத்துக்கள் இருக்கு அந்த ரவையில. என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்பு வெயிட் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தன்மை ரவையில் இருக்கு. எடை மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட். அதை ரவை அழகா பேலன்ஸ் பண்ணும். அதே போல நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை மட்டுப்படுத்தக்கூடிய உணவாக ரவை பார்க்கப்படுகிறது. அது தவிர்த்து இரும்பு சத்து, புரத சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் ரவை உணவு மிக சிறப்பானதுதான்.
அதே போல எளிதில் செரிக்கக்கூடிய ஒரு உணவு, நல்லா ஜீரணமாகும், சீக்கிரமா ஜீரணமாயிடும். அந்த ஆற்றல் இருக்கிறதுனால நம்முடைய பசிக்கும் திறன் சரியாக இருக்கும் ரவை உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் ரத்த கொதிப்பு, பிபி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் ரவை இருக்கிறது. எனவே ரவையில நிறைய செய்து சாப்பிடலாம். ரவை கஞ்சி, கேசரி, உப்புமா, கிச்சடி, ரவை தோசை, ரவை இட்லி என்று ரவையை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலும் சுவையை கூட்டுவோம். வாழ்க மகிழ்வுடன்.